கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமான கரம் இன்னைக்கு தேர்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கிடைச்சோம். எந்த கான்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கான்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். வந்தன் சிறகுகளே நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உராரிவரா ரெபாரிவரா ரிகாரா ரிகரா ரிவாரா ரிவரா. எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. ரிபாரா ரிபாரா ரிகாரா ரிகரா ரிபாரா ரிபரா ரிகானா ரிகரா. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், ஜானகி அமால் பிரைஸ் லார்ட். தேவனுடைய வல்லமையான கரம். இன்னைக்கு தேவனுடைய கரம் ரெண்டு நபரை மேல் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ரெண்டு நபர்ல ஒருத்தரை உயர்த்த போகிறார். ஒரு சேனாதிபதி, ஒரு தீர்க்கதரிசி பெண். ஒரு தீர்க்கதரிசி பெண் மேலேயே அவனுடைய கண் இருக்குது. ஒரு சேனாதிபதி இவர் யுத்தத்தை நடத்தணும். யுத்தத்தை நடத்துற இந்த சேனாதிபதிக்கு பயங்கர பயம் இருக்குது. பயம் இருக்குமா? இருக்காது. இந்த பயம் இருந்தா தேவனால அவங்கள உபயோகிக்க முடியாது. அவங்களுக்கு விசுவாசம் தேவை. ரெண்டு நபரை குறித்து நம்ம பார்க்க போறோம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 7வது வசனம். இந்த பெண்ணை தான் உயர்த்த போகிறது. தேவனுடைய கரம் யாரை உயர்த்த போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 7வது வசனம். தெபராலையா நான் எழும்பும் அளவும். எழும்புகிறாங்க. எதற்காக எழும்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வைராக்கியம். தேவன் என்னை ஒரு தீர்க்க தரிசியாக தெரிந்து கொண்டார். அநேக தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் வரும்போது 4 கன்னி பெண்கள் தீர்க்கதரிசி. சரி, இந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நான் எழும்பும் அளவும். எழும்பும் அளவும். இஸ்ரவேலில் நான் தாயாக எழும்பும். எழும்பும் தாய். தாய்க்கு என்ன இருக்கும்னா, ஒரு பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். பிள்ளைகள் மேல ஒரு அன்பு, அளவு கடுங்கிய அன்பு இருக்கும் தாய். தன்னை தீர்க்கதரிசினை பார்க்கிற தெபரால் தாய் அப்படின்னு பார்க்கிறோம். வாசிப்போம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 7வது வசனம். தேவனுடைய வல்லமையான கரம். தேவனுடைய வல்லமையான கரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 2 பேர் யாரை உயர்த்தலாம் அப்படின்னு வச்சு, இவ்வளவு நாள் நம்ம ஆண்கள் உயர்த்தப்பட்டதை பார்த்தோம். இப்போ ஒரு பெண்ணை உயர்த்த போகிறார். பெண்ணை உயர்த்துறதுக்கு இந்த பெண் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா. 4வது அதிகாரம் 8வது வசனத்துல 2 நபர் உங்களுக்கு காமிச்சேன். தெபரா. இன்னொருத்தரை தான் ஆண்டவர் உயர்த்த முடியும். வாசிப்போமா.
நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 8வது. அதற்கு பராக், நீர் என்னோடு கூட வந்தால் போவேன். பாராக் சேனாதிபதி, யுத்தத்திற்கு போகணும். இவர் சொல்றாரு, நீயும் கூட வரணும். சின்ன பசங்களெல்லாம் ஸ்கூலில் டீச்சர் ஒரு ஹோம்ஒர்க் எழுதலைன்னா அடிப்பாங்க. அப்போ அந்த பிள்ளை சொல்லும், நீங்கள் என் கூட வரணும் அம்மா, நீங்கள் கூட வந்தாதான், நீங்கள் என் கூட வந்தாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அது மாதிரி இவர் சொல்கிறார். ஆனால் அநேக நேரம் என்ன நடக்கும்னா, ஒரு பையன் சேட்டை பண்ணிடுவோம். காலேஜில் சேட்டை பண்ணும்போது அவங்க வாத்தியார் சொல்லுவார், லெக்சரர், ப்ரொஃபஸர், நீ உன் பேரண்ட்ஸோட வந்தால் தான் நீ கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். அப்போ சொல்லுவான், சார் வேண்டாம் சார், எங்கள் அப்பா வேண்டாம் சார், அவரால் இந்த இதை தாங்க முடியாது சார், நான் பண்ணதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது சார்ன்ட்டு கதறி 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 அழும். ஆனால் ஒரு பெரிய சேனாதிபதி என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டேன்னா, நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 8. அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூற விட்டால் நான். என்ன மாதிரி ஒரு பயந்த ஆளா இருக்காரு. காரணம் என்ன பார்ப்போம், சும்மாலும் நம்ம யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. சரி, 3வது வசனம், நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன இருக்குன்னா, அவர் யாபீன் ஒரு ராஜா என்னும் கானானிய ராஜாவுக்கு கையில் விற்று போட்டார். ஆண்டவர் என்ன செய்வார்னா, சொல் பேச்சு கையில் விற்றுருவார், ஃப்ரீ. ரைட். அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருக்கு முறையிட்டான். 900 இரும்பு ரதங்கள், இதோடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்களுடைய யுத்தத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அந்த இரும்பு ரதங்கிறது இவருடைய ஸ்பெஷாலிட்டி. அக்காலத்திலே லபித்தோனின் மனைவியாக தெபரால் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேல் நியாயம் விசாரித்தது. நியாயம் விசாரிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தேவனுடைய வாய். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அவங்க சொல்லுவாங்க. இதுதான் இந்த தீர்க்கதரிசிங்கிறது. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வார்த்தையை ஆண்டவர் கீழே விழவிட மாட்டார். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசியை நான் உங்களுக்கு காட்டப்படும். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19. 1 சாமுவேல் 3:19. சாமுவேல் வளர்ந்தார், கர்த்தர் அவனோட கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாலும் தரையில விடவில்லை. தரையில விடுறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். அந்த குளத்துல தண்ணியெல்லாம் உப்பாரும், குடிக்க முடியாது, அது கெட்டது. அவர் சொல்றாரு, உப்பை அள்ளி போடு, அது நல்ல தண்ணியா மாறும். ஆண்டவர் தலைச்சுத்தம், என்னடா இவன் சொல்லிட்டானே, நான் என்ன செய்வேன்ட்டு உப்பு போட்டாலும் என்ன செய்வாரு, இதான் தரையில விழ விட மாட்டார். ஆனா சாமுவேல் தரையில விழ விட்டார். அதே உங்களுக்கு காட்டும். எப்பவுமே பைபிளில் ஒரு ஆழத்தை நம்ம பார்த்தா தான் நம்மங்கெல்லாம் மாமிசத்துலேயும் அவங்க பேசுவாங்கன்னு தெரியும், வாசிப்பாங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியா, ஆமாம், தான் முதல் பேர் சொல்ல வர அவருடைய பேர் பிரசாசப்பட்டது. ஒரு வார்த்தை கூட கீழே விடவில்லை, ஆனால் விழுந்துச்சு. காட்டுற 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1 வசனத்தில், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் ராஜாவாதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். அது ஒரே கவலை அவருக்கு, இப்படி செஞ்சிட்டாரேன்ட்டு. நீ துக்கிக்கிறதுக்கு அவசியம் இல்லை, நான் உனக்கு ஒரு வேலையை வச்சிருக்கேன். இந்த என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ உன் கொம்பை தைல கொம்பினால் நிரப்பி கொண்டு வா. இந்த நேரத்தில் தைல கொம்பு எம்டியா இருக்குது, ஆனா ஆண்ட்ராய்டு பிளான் ரெடியா இருக்கு. ஆனா நிரப்ப வேண்டிய வேலை சாமுவேல் கொடுத்தார். சாமுவேல் யோசிப்பார், நான் ராஜாக்காக கேட்கவே இல்லை, துக்கித்து கொண்டதே இருந்தேன். நான் துக்கப்பட்டத காரணம் ஆண்டவர் தெரியும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஒரு வேலையை கொடுக்கிறாரு. இந்த வேலை என்னன்னா, ஒரு புதிய ராஜாவை கொண்டு வரதுக்கு தான் என்ன செய்வாங்க, தைல கொம்ப தைலத்தால நிரப்புவாங்க. பெத்லேஹேமாகிய ஈசா இடத்துல உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் மேட்டரை முடிச்சிட்டார். ஆனா நீ கொம்பு இன்னும் காலியா இருக்கு, அது தைலத்துல நிரப்பணும். இங்க அடியில
பட்டர்ஃப்ளை வந்துருச்சு. பட்டர்ஃப்ளைனா நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பயம் வரும்போது அப்படியே அவங்களுக்கு கொட்டு கொட்டு கொட்டுன்னு ஹார்ட் அடிக்கும். ஐயோ அப்படி அடிக்குது. காரணம் என்ன? ஏற்கனவே ஒரு ராஜா இருக்கிறார், மோசமான சவுல். சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேட்டான், என்னை கொன்று போடுவானே என்றார். கொன்று போடுவானே. இப்போ சாமுவேலுக்கு வயசாயிடுச்சு, ஆனாலும் மறிக்கிறதுக்கு ரெடி கிடையாது, ஆயத்தம் கிடையாது. ஆனால் நீங்கள் நம்முடைய சவுலாக இருந்த பவுல்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, நான் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன், என் ஜீவனை குறித்து கூட நான் கண்டுக்கிடவே மாட்டேன். எனக்காக ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தில் நான் ஓடுறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் எதை குறித்து பயப்பட மாட்டார். வாசிப்போம் அப்போஸ்தலர். இவர் சவுல் பவுலா மாறினார். இவருக்கு பயமே கிடையாது, உயிர்மன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 20. ஆகிலும் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படுவேன், என் பிராணனையும் நான் அருமையான என் ஓட்டத்தை சந்தோஷத்தில் முடிக்கும். சாமுவேலுக்கு முடிக்கிற வயசு வந்துருச்சு. தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறது நான். இது சவுல். ஆனால் சவுல் கொண்டு போடணும் பயப்படுறார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பலி மிருகத்தை கொண்டு வா, நீ ஒரு பலி காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்காக பலி வருது. இந்த பலி மிருகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க பலியாக வேண்டியது யார்? சாமுவேல், தாவீது, 2 பேர். ஏன்னா இவர் கொம்பை ஊத்திட்டு போயிடுவார், அர்ஜென்ட்டாக ஓடியே போயிடுவார். அப்போ ஓடி போன உடனே சவுல் 2 பேரை பிடிச்சிக்குவான். ஏயா என் தலையில் கொம்பை ஊற்றுனேன், நான் ராஜாவாக இருக்கும்போது இடி எடுத்துக்கு தாவீது தலையில் ஊற்றுனன்ட்டு. அதனால் தாவீதும் காலியாகிருப்பார், சாமுவேலும் காலியாயிருப்பார். ஆனால் 2 பேர் மறிக்கிறதுக்கு ஒரு காலை பலியாகுது. சரி, இப்போ அவருடைய வாயில் இருந்த வார்த்தை ஒன்றும் விழவில்லைன்னு வேதம் சொல்லுது. ஆனால் அவர் மாம்சத்தில் சொன்ன வார்த்தை விழுது. கேட்டுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு வரல, பயத்தோடு வந்துட்டார் பாருங்க. அதற்கு 6வது, அவர்கள் வந்த பொழுது அவன் எலியாப்பை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ண இவன் தான் என்றான். விழுந்துருச்சா? விழுந்துருச்சு. ஆண்டவர் சொல்றார், நோ 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 நோ. கர்த்தர் சாமுவேல் நோக்கி, அப்பா இது நான் சொல்லலை, மாம்சத்தில் நீ சொன்ன, உன் வார்த்தை கீழே விழுந்துருச்சு. நீ இவனுடைய முகத்தையும் சரி வரும், நான் அவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்குற பிறகு நான் பார்க்க, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர். இது எதை பார்க்கறன்னா ஹைட்டு. இவ்வளோ ஹைட் இருக்கா நம்ம ராஜா ஃபிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சவுல் டால், இவரும் டால், இப்படி தான் மேட்ச். ஆனால் ஆண்டவர் சில நோ 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 அப்படின்ட்டு. சரி, இப்போ நம்ம திரும்ப வரப்போகிறோம். இந்த நியாயாதிபதி 4வது அதிகாரம் 5வது. நியாயாதிபதி 4:5. அவள் நியாயாதிபதியாக இருக்கிறவள் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். பாராக்கை வளவழைத்து, சரி 5வது, அவள் எப்ராயிம் மலை தேசனாகிய ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவா இருக்கிறது. ராமா, பெத்தேல் 2 முக்கியமான ஊர்கள். ராமா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பெத்தேலை நம்ம பார்ப்போம். பெத்தேல் ஆதியாகமம் 28வது அதிகாரம் பெத்தேலை நம்ம பார்க்கணும். யாக்கோபு ஒரு வெறும் கையா போறார், அங்க ஒரு கல்லை வைக்கிறார், அங்க ஒரு படுத்து கொண்டார். ஆண்டவர் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுறாரு. தற்செயலாக இது நடந்ததுன்னு நீங்க சொல்லவே கூடாது, முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓர் இடத்திலே வந்து 28:11 ஆதியம், ஓர் இடத்திலே வந்து அந்த இடத்துல ஆண்டவர் கரெக்டா ஸ்டாப் பண்றார். அங்கே ராத்தங்கி அவ்விடத்துல கற்கள் ஒன்றை எடுத்து தன் தலையில வைத்து அங்கே நித்திரை சிம்பட்டு பார்த்தார். ஆண்டவர் ஒரு ஏணியை காட்டார். ஆனா இங்க முழித்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு நித்திரை தெரிந்து விழித்த பொழுது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு நான் யாதியா இருந்தேன், இது வானத்தின் வாசல். 19, இந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். பெத்தேலுங்கிறது சாதாரண இடம் கிடையாதுங்க. யாக்கோபுக்கு தேவன்
ஒரு இடத்த காட்டுறார். அந்த இடத்துல படுக்க வைக்கிறார். கரெக்டாக அந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா வானம் திறக்குது, ஏணி இருக்குது, தேவதூர்கள் மேலேயும் கீழேயும் போகிறாங்க. அதற்கு மேலே தேவன் நிற்கிறார். ஸோ இது என்னதுன்னா பெத்தேல். இது கர்த்தர் மெய்யகாவே ஏன் செய்கிறாரு, இந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்கிறார். சரி, ராமா குறித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பெத்தேல், ராமா. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 17 7:17. இது சாமுவேலுடைய வீடு இருக்கிற இடம். அவன் ராமாவுக்கு திரும்ப வந்தான். அங்கே அவன் வீடு இருந்தது. அங்கே இஸ்ரவேலின் நியாயம் விசாரித்து கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் இருக்குது. அப்ப பெத்தேல் யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்த இடம். ராமா பிளேஸ். இந்த கடைசியாக இந்த பெத்தேலை குறித்து நீங்க எங்க ராமாவை குறித்து பார்க்கறதுங்கன்னா 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 34 தான் லாஸ்ட். 34. பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராக்கிய கிபியாவுக்கு போட்டார். சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சரி, சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசுறது. கடைசியாக ராமால போய் சாமுவேலுடைய கதை முடியுது. சந்தோஷத்தோட அவர் கதை முடியுது. இப்போ 2 ஊரும் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இங்க பாருங்க, நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவள் எப்ராயிம் மலை தேசமாக ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபரால் பெருசு மட்டும். தெபராலின் பேரீச்சை மரம். இந்த பேரீச்சைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஆசீர்வாதமான இடம். பேரீச்சம் பார்த்த நீங்கள் முதல் முறையாக வேதத்தில் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாத்ராகமத்தில் இவங்க 15வது அதிகாரம் மாறாங்கிற கசப்பான அனுபவத்திற்கு அடுத்து வருகிறது பெத்தேல். 27 பாருங்க. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். யாத்ராகமம் 15:27. அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீர் ஊற்றுகள் இருந்தது. 70 பேரீச்சை மரங்கள் இருந்தது. அங்கே தண்ணீர் பாடும். 70 பேரீச்சை மரங்கள் இருந்த இடத்தை தான் ஆசீர்வாதமான இடம். அது இங்கே இருக்குது. இப்போ ஆண்டவர் ஒரு நபரை உயர்த்துறார். 2 பேரை பார்க்குறார். ஒரு நபர் தெபரால், அடுத்த நபர் பர்ரால். 9வது வசனம் வாசிக்கிறேன். இப்போ ஆண்டவர், நான் உன்னோட வரதில் பிரச்சனை இல்லைப்பா, ஆனால் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். அந்த உயிர் உனக்கு கிடைக்காது தெளிவாக அந்த பெண் சொல்கிறார், தெபரால் சொல்கிறார். அதற்கு தெபரால், நான் உன்னுடைய கூட நிச்சயமாக வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்திலே உனக்கு மேன்மை உனக்கு மேன்மை. இப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். அந்த காரியத்தை நான் செய்யும்போது ஆண்டோடைய ஆசீர்வாதம் வரும்போது டக்கு டக்கு டக்குன்னு ஆண்டை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அது ஒரு மேன்மை. எல்லாருக்கும் கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடைக்காது. என்னுடைய வாழ்க்கையில் என் மகள் டீனா திவ்யாவுக்கு ஒரு 7 மாதம் போராட்டம் போராட்டம் போராட்டம். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் 2 சொத்தும் பிரிக்கப்பட்டுச்சு. என் மாப்பிள்ளைக்கு அவர் ஆசைப்பட்ட சொத்து ப்ளஸ் ஒரு போனஸ் அந்த கொடுத்தார். அதுக்கப்புறம் என்னாலுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கேன். ஏன் சந்தோஷமாக இருக்கேன்னா, அது சொல்லுவேன், எப்பா இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிருக்குப்பா, எப்பா இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிருக்குப்பா, எப்பா இப்படி ஒரு ஆசீர்வாதம் அந்த சோத்திரம். நாங்கள் தகுதி கிடையாதவர்கள், ஆனால் இதுக்கு தான் மேன்மை. அந்த மேன்மையை எனக்கு கிடைக்கும், ஆனால் உனக்கு கிடைக்காது. அப்போ தேவனுடைய கரம் தெபராலிகை என்னையை உயர்த்தப்போம். ஏற்கனவே உயர்த்தித்தார். எப்படி உயர்த்தார்னா, நம்பர் 1 தீர்க்க தரிசிங்கிற குவாலிஃபிகேஷன் கொடுத்தார். தீர்க்க தரிசி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் மக்கள்கிட்ட டைரக்டாக பேச மாட்டார். ஏலி ஒரு பிரதான ஆசாரியன், அவன்கிட்ட பேச மாட்டார். ஆனால் குட்டி சாமுவேல்கிட்ட பேசுவார். குட்டி சாமுவேலுக்கு ஆண்டுடைய சத்தமே தெரியாத காலத்திலே சொல்ல ஆரம்பிச்சார். அப்போ இந்த கனெக்ஷன் ஆண்டவருக்கும் மனிதருக்கும் நடுவர், அது ஒரு பெரிய மேன்மை. 2வது தாயானவர், இந்த தாயுடைய அன்பு இருந்துச்சு. இப்போ பாருங்க, கர்த்தர் சிரசாவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய திட்டத்தில் இந்த சிரசாங்கிறதான் ஒரு எதிரி. இவனை என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஒரு டெக்னிக் வச்சிருக்கார். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யாபின் சேனாதிபதியாக சிரசாவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும்
கீசன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திலே வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுத்து. இதெல்லாம் நான் சொல்கிறேன், விளக்கம் கொடுத்தா தான் புரியும். இவன்கிட்ட 900 ரதங்கள் இருக்குது. இரும்பு ரதம். இரும்பு ரதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, அது சைடில் ஷார்ப்பாக சில கத்தி மாதிரி இருக்கும், அது சுற்றிக்கிட்டே இருக்கும். யார் யாரெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்காங்களோ, அந்த ரதத்தில் ஸ்பீடாக போனால் அந்த ரதத்தில் சக்கரத்தில் இருக்கிற கம்பி அந்த பட்டையும் சுற்றி எல்லாரையும் வெட்டிட்டு போய்கிட்டே இருக்கும். இது பவர்ஃபுல்லாக இருக்கும். இவன் அந்த உள்ள அந்த குதிரையை ஓட்டுறவன் பயங்கரமாக ப்ரொட்டக்டராக இருப்பான். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துக்கு இழுத்துக்கிட்டு வருகிறார். அது என்ன இடம்னு அவருக்கு காட்டுறேன். நான் யாபின் சேனாதிபதிய சிரசாவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் கீசன் பள்ளத்தாக்கிலே உணர்த்து. கீசன் பள்ளத்தாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதுப்பு நிறம், அங்கே ஃபுல்லாக தண்ணிலாம் ஃபுல்லாக நிறைஞ்சி சதன சகதியாக இருக்கிறார். இந்த இரும்பு ரதம் ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸில் ஃபுல் ஸ்பீடில் போகும். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை என்னன்னா, அவனை இழுத்து கொண்டு வருகிறார். எப்படி பார்வனையும் அவருடைய சேனையும் அந்த செங்கடலுக்கு நடுவில் கொண்டு வந்தார், இழுத்து கொண்டு தான் வந்தார். சும்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருதுன்னா, ஆண்டவரே பார்வனே உங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு போனாங்களே, அவங்க திசை தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. உடனே யுத்தத்துக்கு போனாங்க. அதுபோல் இங்கே 900 ரதத்தையும் இழுத்து கொண்டு வருகிறார். எங்கே இழுத்து கொண்டு வருகிறார்? நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 7வது வசனம். அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் கீசோன் பள்ளத்தாக்கில் ஒருத்தரை வர இழுத்து அவன் கையில் வைக்கிறார். இப்போ ஒரு 10 ரதம் முன்னாடி போயிடுச்சு, சகதியில் மாட்டிடுச்சு. இப்போ மேலே போக முடியாது, பின்னாடி வருவார். பின்னாடி இருக்கிற ரதம் ஓவர்டேக் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் வரிசையாக சகதியில் போய் மாட்டிருக்குது. அவன் இங்கே நாட்டுவான், அங்கே நாட்டுவான், இங்கே நாட்டுவான், அங்கே. அதனால் இழுத்து கொண்டு வருவேன்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக தெபரா ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ தெபரால். ஆனால் அவன் இன்னொரு ஸ்திரீயை பற்றி சொல்கிறான். அவள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 17 சிரசா கால்நடையாக. இப்போ ரதம் நோ யூஸ் அப்படிதாங்க. இரும்பு ரதமாக இரும்பு ரதம். இதை வச்சு நாங்கள் எத்தனையோ வெற்றிகள் பண்ணிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இழுத்து கொண்டு ஒரு சகதியில் மாட்ட வச்சார். சிரசா பெரிய கேப்டன் ராஜா நடந்து வராது பாருங்க. பாராக் ரதங்கள் சேனை அனைத்தும் புறஜாதிகளுடைய மட்டும் துரத்தினார்கள். சிரசா சேனையுடைய பட்டதாக இருந்தார் ஒரு மீதியர்கள். சிரசா கால்நடையாக கேனானியனாக ஏபோத்தின் மனைவியா யாக்கேலுடைய குடம் யாக்கேல். இப்போ ஆண்டவர் தெபராளை உயர்த்துறதுக்கு ஒரு பிரெயினிங் லேடி, பிரெயின் நிறையா இருந்துச்சு, ப்ளஸ் பவர்ஃபுல் லேடி. யாக்கேலுடைய கூடாரத்துக்கு வந்தாள். அப்பொழுது யாபின் என்னும் ஆசார் என்று சமன். யாக்கேல் வெளியே சிரசாவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவரே, என்னென்றே வாரும், பயப்படாதே என்று சொல்லி கூப்பிட்டு வர. இவனை கொல்ல போறான். ஒரு பெண்ணால் இது முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி, அது உண்மை சம்பவம், கற்பனை கதை கிடையாது. ஒரு காலை நல்லா உடைச்சி சர்ஜரி பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு 10 வருஷம் இருக்கும். நான் பிளேட்லாம் போட்டு உள்ள ராடு போட்டு அந்த பேஷண்ட் நடக்க வச்சேன். அப்போ பையன் ஒரு ஸ்டாஃப் சொல்கிறா, சார் இது மனைவி தான் காலை உடைச்சாங்களா சார்? இது மனைவியா? என்ன சொல்கிற? இது ரொம்ப குடிப்பாரா, அவன் காலை உடைக்கிறேன். என்னது காலை உடைக்கிறேன், அப்புறம் நீ எப்படி குடிக்க போகிறேன்னு நான் பார்க்குறேன்ட்டு நல்லா மாப்பிள்ளை இருக்கும்போது ஒரு பெரிய கட்டையை தூக்கிட்டு வந்து காலை 2 உடைஞ்சி வச்சுட்டேன்டா. எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசை. நான் நினச்சேன் ஒரு 6 அடியில் அப்படி ஒரு கோலியாத்து மாதிரி ஒரு பெண் கோலியாத்து வருவான்னு பார்த்தானா, ஒரு வாரம் அந்த பொண்ணு வரவே இல்லை. கடைசியில் ஒரு நாள் வந்தால் பையன் சொன்னாங்க, சார் இந்த பொண்ணு தான் சார்னு சொன்னாங்க. அதை பார்த்தா என்னை விட குள்ளமாக இருக்கா. குள்ளமாக ஒரு அரை சைஸில் இருக்கா. அப்படியே நின்னா, ஏம்மா நீ தான் காலை உடைச்சியா? ஆமாம் சார். ஏம்மா நான் என் கற்பனையில் ஒன்னே ஒரு பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக்க சார் காலை உடைக்கிறதுக்குலாம் தேவையில்லை சார், கட்டை இருந்தால் போதும் சார், நான் ஓடியே போயிட்டேன். ஏன் மாட்டேன் உடச்சு விட்டாங்க. ஒரு பெண்ணால் இது முடியுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரியா? அவன்
அவளை பார்த்து, யாக்கேல பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தான், தாகமா இருக்கு. அதற்கு அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திருமணம் முடினான். பயத்துல இவன் கேட்கறது தண்ணி, கிடைச்சது பால். ஒரு கதை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். என்னைய மாதிரி ஒரு டாக்டர் சாப்பிட்டு நல்லா குண்டாயிட்டார், நல்லா புதுக்கு புதுக்குனாட்டார். அவரு கராத்தெல்லாம் தெரியாது ஐயா, கட்டை இருந்தால் போதுன்ட்டார். அதை விடு. அந்த டாக்டருக்கு திடீர்னு நம்ம வெயிட்டு கூட்டிகிட்டோன்ட்டு ஒரு நாள் ஒரு வாக்கிங் போகணுன்ட்டு வாக்கிங் போகிறார். நான் எல்லாம் கையில் பர்ஸ்லாம் கிடையாது, காசு இருக்காது. அப்படியே வருவேன், எல்லாம் டாக்டராக தான் காசுலாம் கொடுப்பேன். இவர் வாக்கிங் போயிட்டார். நடக்கிறாரு. கொஞ்சம் தூரம் வந்த உடனே பயங்கரமாக தாகம் இருக்குது. ஏன்னா நடந்து பழகல, ஏசியில் இருந்த டாக்டர். பார்த்தா ஒரு குடிசை இருக்குது. குடிசையில் பைய கதவை தட்டுறாரு. ஒரு சின்ன பொண்ணு வெளியே வருது. அது கேட்குறாரு, அம்மா எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, எங்கள் அம்மா அப்பாவும் தண்ணி எடுக்காதான் தூரமாக போயிருக்காங்க, ஆனால் நீங்கள் பால் இருக்குது, பால் குடிப்பீங்களா சார்? டாக்டர்னு தெரியாது. நீ பையன் குடுமா குடிப்பீங்க அப்படிங்கிறாரு. ஒரு கிளாஸ் பாலை கொடுத்தோன்னா அவர் கடக்குன்னு குடிக்கிறாரு. இவருக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்குது, தாகம் விருத்தமாக இருக்குது. ஒரு செகண்டில் காலையில் உடனே அந்த பொண்ணு கேட்குது, எங்கள் வீட்டில் நிறைய பால் இருக்குது, இன்னொரு கிளாஸ் குடிக்கிறீங்களா சார்ன்ட்டு. அவர் கூச்சமாக இருக்குது, குடுமா குடிக்கிறேன்னு சொன்னால் அடுத்த கிளாஸையும் கொடுக்குறோம். அதையும் குடிச்சிட்டு ஒரு வணக்கம் வச்சுட்டு போயிட்டார். சில நாள் கழிச்சு ஒரு சின்ன பொண்ணு வயிறு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுது. இந்த டாக்டர் பார்க்குறாரு, இன்டர்லூட்ங்கிற ஒரு கண்டிஷன், அதாவது ஒரு குடல் இன்னொரு குடலுக்குள்ளே போயிடுச்சு, ஸ்டக் ஆகிடுச்சு. இதுக்கு சர்ஜரி பண்ணி தான் எனக்கு ரிலீஸ் பண்ணணும். அவங்க அப்பா அம்மா சொன்ன உடனே அவங்க எவ்வளோ பெரிய பில், சரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி இவர் சர்ஜரி பண்ணுறாரு. கரெக்டாக 7வது நாள் சுவிட்ச் எடுத்து டிஸ்சார்ஜ் ஆகுது. ஒரு அசிஸ்டன்ட் பில்லு பண்ணுறாங்க, ஒரு பெரிய பில்லு. இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தாரு, கோடு போட்டார், 2 கிளாஸ் பால் அப்படின்னு போட்டு கேன்சல் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு சிரிக்குது, வேறு யாருக்கும் நான் பார்த்துருக்காங்க, நான் 2 கிளாஸ் பால் கொடுத்தேன், அதனால் எனக்கு வர வேண்டிய பில்லை கேன்சல் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ பால் தண்ணி கேட்டால் பால் கொடுத்துச்சு அந்த பொண்ணு. இங்கே அதே தான் நடக்க பாருங்க. குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாகமாக இருக்குன்னு நின்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடிக்கொண்டார். அப்பொழுது அவன், நீ கூடார வாசத்தில் நின்று யாராவது ஒரு இங்கே வந்து இருந்த கேட்டனா இல்லைன்னு சொல்லு. யாரும் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி. அவனுக்கு தெரியாது இங்கே பாலுக்கு அப்புறம் சங்கு ஊத போகிறாங்கன்னு சொல்லி. பின்பு ஏபோரின் மனைவியாகிய யாகேல் கூடார ஆணியை எடுத்து, இவங்கெல்லாம் அந்த வேலையை செய்கிறவங்க. கூடார ஆணினா இவ்வளோ நீள ஆணி இருக்கும், ஒரு அடி 1 அடியில் இருக்கும். அதை வச்சு நல்லா அடித்து தான் அந்த கூடாரத்தை கட்டுவாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து இதெல்லாம் நத்தி மோத்த முடியாச்சு. இப்போ எடுத்த அந்த கூடார ஆணி எடுத்து நெத்தியில் வச்சா, எடுத்து மெல்ல அவனண்டே வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டான். அது உருவ போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாக தூங்கின அவன் செத்துப்பான். டயர்டாக தூங்கிட்டு இருந்தான், செத்ததே தெரியாது. பாருங்க, தேவனுடைய கரம் உயர்த்துறதுக்கு 2 பேரை ஆண்டவர் தேடுறார். உங்களுக்கு சேதாதிபதி மிக மிக தெளிவாக சொல்லிட்டாரு. 9வது வசனம், அவள் தெபரால், நான் உன்னுடன் கூட நிச்சயமாக வருவேன், ஆனாலும் நீ போகிற இடத்துல உனக்கு உண்டாகிற மேன்மை உனக்கு கிடைக்காது சொல்லுவாங்கல்ல. உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆண்டவரை தான் இழுத்து கொண்டு வந்து வச்சார். நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த, அவனை கொல்றது கூட உனக்கு பவர் கிடையாது சொல்லிட்டா. ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ யார் அப்படின்னு கேட்டேன், தெபரா ப்ளஸ் யாகேல். இந்த 2 பேர் மூலமாக ஆண்டவர் உயர்த்துகிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வந்தால் தான் நான் வருவேன். இது ஆண்டவர் எதிர்பார்ப்பேன்னா, உனக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், தைரியம். விசுவாசம், வைராக்கியம், தைரியம், இந்த 3 தெபராலுக்கு இருந்துச்சு. அதனால் ஆண்டவர் எப்படி பாடினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5வது அதிகாரம் 7வது வசனம், ஜெயம் கிடச்சிச்சு. ஒரு இந்த தெபரால் பாடுறாங்க. இது ஆக்சுவலாக யார் பாடியிருக்குன்னு சொல்லுங்கள்? பாராக் பாடியிருக்கும். யாத்ராகமம் 15வது அதிகாரத்தில் மோசே வெற்றி பார்த்து. இங்கே இது எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாராக்குடைய வெற்றி பாடாராக இருக்கணும். ஆனால் 5வது அதிகாரம் தெபரால் பாடின பாராக்.
தெபரால் அபினவ் குமாரன் பாடின பாடாக்கு. ஆனால் தெபரால் நான் எலும்பும் அளவு உயர்த்தித்தார். ரெண்டே காரம் உயர்த்தித்தா. ஜெயிச்ச முடிப்போமா? மகா இறக்கமும் கரைவேமல்ல பிதாவே துதிக்கிறேன் ஐயா. தெபரால் ஒரு விளைவினமான பாத்திரமாக இருந்தாலும் அன்ற உயர்ச்சி மகிழ்கிறேன். அதற்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்து வழி நடத்தி வருகிற தயவுக்கும் அன்புக்கும் கோடி நன்றி ராஜா. மாற்றம் முதல் ஐயா பனீஸ்வரே துதிக்கிறோம் ஐயா. எங்கள் இருமுடைய பரிசுத்த ரத்த கொட்டலை மூடி மறித்து காத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமீன், ஆமீன்.